சாந்தி. ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியம், தேதி 14/8/2025. मीठे बच्चे बाप से ஹானஸ்ட் ரஹோ, அப்னா சச்சா சச்சா சாட் ரகோ. இனிமையான குழந்தைகளே, பாபாவிடம் நேர்மையாக இருங்கள். தன்னுடைய உண்மையிலும் உண்மையான சாட் வையுங்கள். கிசி கோபி துக்கு ந தோ, யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். ஏக் பாப் கி சிரேஷ்ட மத் பர் சல்தே ரஹோ, ஒரு பாபாவுடைய சிரேஷ்ட வழிப்படி நடந்து கொண்டே இருங்கள். கேள்வி, जो पूरे 84 जन्म लेने वाले हैं उनका पुरुषार्थ क्या होगा? யார் முழுமையாக 84 பிறவி எடுப்பவர்களோ அவர்களுடைய முயற்சி என்னவாக இருக்கும்? பதில், उनका विशेष पुरुषार्थ नर से नारायण बनने का होगा. அவங்களுடைய சிறப்பான புருஷார்த்தம் என்ன? நரனிலிருந்து நாராயணர் ஆகுவதாக இருக்கும். अपनी कर्मेंद्रियों पर उनका पूरा कंट्रोल होगा. தன்னுடைய கர்ம இந்திரியங்கள் மீது அவர்களுக்கு முழுமையான கண்ட்ரோல் இருக்கும். உன்கி ஆங்கே கிரிமினல் நை ஹோகி, அவர்களுடைய கண்கள் தீயவைகளாக இருக்காது. अगर अब तक भी किसी को देखने से विकारी कयालत आते हैं, क्रिमिनल आई होती है, तो समझो पूरे 84 जन्म लेने वाली आत्मा नहीं है. ஒருவேளை இப்போது வரையிலும் கூட பிறரை பார்க்கும்போது விகார எண்ணங்கள் ஏற்படுகிறது, தீய பார்வை ஏற்படுகின்றது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், முழுமையாக 84 பிறவி எடுக்கும் ஆத்மா அல்ல. பாடல், இஸ் பாப் கி துனியா சே, இந்த பாவமான உலகத்திலிருந்து. ஓம் சாந்தி. மீட்டே மீட்டே ரூஹானி பச்சே ஜான்தே ஹே கி யே பாப் கி துனியா ஹே. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, இது பாவமான உலகம். புண்ணிய கி துனியா கோபி மனுஷ்ய ஜான்தே, புண்ணிய உலகத்தை பற்றி கூட மனிதர்கள் தெரிஞ்சிருக்காங்க. முக்தி और ஜீவன் முக்தி புண்ணிய கி துனியா கோ கஹா ஜாத்தா ஹை. முக்தி மற்றும் ஜீவன் முக்திய புண்ணியத்தின் உலகம்னு சொல்லப்படுது. ஜப் இன் ஆங்கோ பர் ஜீத் பாலேங்கே தப் கர்மாதீத் அவஸ்தா ஹோகி. எப்போ இந்த கண்கள் மேல வெற்றி அடைகிறீங்களோ அப்பதான் கர்மாதீத்த நிலை ஏற்படும். சாரா மதார் ஆங்கோ பர் ஹே, அனைத்திற்கும் ஆதாரம் கண்கள்ல தான் இருக்குது. ஆங்கோ ஹி தோக்கா தேத்தி ஹே, கண்கள் தான் ஏமாற்றுகிறது. ஆத்மா இன் கிடுக்கியோ சே தேக்தி ஹே, இஸ்மே தோ டபுள் ஆத்மா ஹே. பாபா சொல்ற, ஆத்மா இந்த ஜன்னல் வழியா பாக்குது, அதுலயும் இவருக்குள்ள 2 ஆத்மா இருக்கு. பாபின் கிடுக்கியோ சே தேக்கரே, பாபாவும் இந்த ஜன்னல்கள் மூலமா தான் பாக்குறாரு. ஹமாரி பி திருஷ்டி ஆத்மா பர் ஜாத்தி ஹே, என்னோட திருஷ்டி கூட ஆத்மா மேலதான் ஏற்படுது. இது பிரம்மா பாபா சொல்ற. ஏ சக்கர் கேசே ஃபிர்தா ஹே, ஏ தோ போத் சஹஜ். இந்த சக்கரம் எப்படி சுத்துது அப்படிங்கிறது ரொம்ப சகஜமான விஷயம். ஏக் தின் மே பி டீச்சர் பன் சக்தே, அப்போ ஒரு நாள்ல கூட நீங்க டீச்சர் ஆயிடலாம். பாப் தும்கோ 84 கா ராஸ் சம்ஜாத்தே டீச் கர்த்தே. பாபா உங்களுக்கு 84 ஜென்மங்களோட ரகசியத்தை புரிய வைக்கிறாரு, டீச்சிங் பண்றார். ஃபிர் ஜாக்கர் உஸ் பர் மனன் கர்னா, கேட்டுட்டு போய் என்ன பண்ணணும், அதை பத்தி ஆழமா சிந்திக்கணும். ஹம்னே 84 ஜனம் கேசே லியே, நான் எப்படி 84 பிறவிகளை எடுத்தேன். உஸ் சிக்லானே வாலே டீச்சர் சே தெய்வீ குண் பி ஜாஸ்தி தாரன் கர் லேத்தே. சில பேர் என்ன பண்றாங்களா, கற்றுக் கொடுக்கிற டீச்சரை விட அதிகமா தெய்வீக குணத்தை தாரண பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பாபா சித்துக்கர் பத்லா சக்தே, பாபா என்ன பண்ணலாமா, நிரூபணத்தோட அவங்கள பத்தி சொல்ல முடியும். திக்காத்தே ஹே பாபா ஹமாரா சாட் தேக்கோ, ஏன்னா அவங்க பாபாட்ட அவங்களோட சார்ட் கொடுக்கறாங்களாம். ஹம்னே ஜராபி கிஸ்கோ துக் நை தியா, பாபா நாங்க சிறிதளவு கூட யாருக்கும் துக்கம் கொடுக்கல. பாபா கயங்கே ஏ பச்சா தோ படா மீட்டாய். அவங்கள பார்த்து பாபா என்ன சொல்லுவாரா, இந்த குழந்தை ரொம்ப இனிமையான குழந்தை, அச்சி குஷ்பு நிக்கால்றே, நல்ல நறுமணம் வருது இந்த குழந்தைகிட்ட இருந்து. டீச்சர் பன்னா தோ செகண்ட் கா காமே, டீச்சர் ஆகிறது ஒரு வினாடிக்கான விஷயம்தான். டீச்சர் சே பி ஸ்டூடெண்ட் யாதிக்கி யாத்திராமே தீக்கே நிக்கல் ஜாத்தே. டீச்சரை விட சில ஸ்டூடெண்ட்டு நினைவு யாத்திரையில வேகமா முன்னேறிடுறாங்க. தோ டீச்சர் சே பி ஊஞ்ச் பத் பாயங்கே, அப்ப டீச்சரை விட உயர்ந்த பதவி வாங்குறாங்க. பாபா தோ பூச்தே ஹே கிஸ்கோ டீச் கர்த்தே ஹோ, அவங்கள பார்த்து பாபா கேட்கறாரா, நீங்க யாருக்காவது சொல்லி கொடுக்குறீங்களா? ரோஜ் शिव के मंदिर में जाकर टीच करो,
டெய்லி சிவன் கோயில்ல போய் சொல்லிக் கொடுங்க. பாபா ஹரேக் கோ தேக்தே ஹே கேசே புருஷார்த் கர்த்தே ஹே. பாபா ஒவ்வொருத்தரையும் பார்க்கறாராம், எப்படி புருஷார்த்தம் பண்றாங்க. பச்சே சாட் நஹீ லிக்தே ஹே தோ ஜரூர் குச் காமியா. குழந்தைங்க சாட் எழுதலைன்னா கண்டிப்பா குறைகள் இருக்குன்னு அர்த்தம். ஜோ பாபா சே சிப்பாத்தே ஹே, அதையும் பாபாட்ட மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். சச்சா ஆனஸ்ட் பச்சா உன்கோ ஹி சமஜ்தா ஹோ ஜோ சாட் லிக்தே ஹே. உண்மையான நேர்மையான குழந்தைன்னு நான் யார நினைக்கிறேன்னா, பாபா சொல்றார், யார் சாட் எழுதுறாங்களோ அவங்களதான். சாட் கே சாத் ஃபிர் மேனர்ஸ் பி சாஹியே. சாட் எழுதுவதன் கூடவே மேனர்ஸும் இருக்கணும். அச்சா, நல்லது. धारणेकान सारम, स्वयं का बोझ हल्का करने के लिए जो भी विक्रम हुए हैं वो बाप को लिख कर देना है. தன்னுடைய சுமையை லேசாக்குவதற்கு என்னவெல்லாம் விக்ரமம் செய்திருக்கிறோமோ அதை பாபாவிற்கு எழுதி கொடுக்க வேண்டும். अब किसी को भी दुख नहीं देना. இப்போது யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. சபூத் பன்கர் रहना है. உண்மையான குழந்தையாக வாழ வேண்டும். செகண்ட் பாயிண்ட், அப்னி திருஷ்டி போத் அச்சி பனானி ஹே. தன்னுடைய பார்வையை மிக நன்றாக உருவாக்க வேண்டும். ஆங்கே தோக்கா ந தே இஸ்கி சம்பால் கர்னி ஹே. கண்கள் ஏமாற்றக்கூடாது, இதில் கவனத்தோடு இருங்கள். அப்னே மேனர்ஸ் போத் அச்சே அச்சே ரக்னே ஹே. தன்னுடைய நடத்தையை நன்றாக உருவாக்க வேண்டும். காம் குரோத் கே வஷ் ஹோ கோய் பாப் நஹீ கர்னே ஹே. காமம் கோபத்திற்கு வசமாகி எந்த பாவச் செயலையும் செய்யக்கூடாது. பாபா வரதான் கொடுக்கறாரு, லக்ஷ்ய और मंजिल को सदा स्मृति में रख. तीव्र पुरुषार्थ करने वाले सदा होली और हैप्पी भव. லட்சியம் மற்றும் குறிக்கோளை சதா எதிரில் வைத்து தீவிர முயற்சி செய்யக்கூடிய சதா புனிதமானவர் மற்றும் மகிழ்ச்சியானவர் பவ. ब्राह्मण जीवन का लक्ष्य है बिना कोई हद के आधार के सदा आंतरिक खुशी में रहना. பிராமண வாழ்க்கையோட லட்சியமே என்னன்னா, எந்த விதமான எல்லைக்குட்பட்ட ஆதாரங்கள் இல்லாமல் சதா உள்ளார்ந்த குஷியில் இருப்பது. जब ये लक्ष्य बदल हद की प्राप्तियों की छोटी छोटी गलियों में फंस जाते हो तब मंजिल से दूर हो जाते हो. எப்போ இந்த லட்சியத்திலிருந்து மாறி எல்லைக்குட்பட்ட பிராப்திகள் என்ற சின்ன சின்ன தெருக்கள் சந்தில் போய் சிக்கிக்கிறீங்களோ, நேர் பாதையில போகாம தெருவுல போய் சிக்கிக்கிறீங்களோ, அப்போது லட்சியத்தை விட்டு தூரமாகி விடுகிறீர்கள். इसलिए कुछ भी हो जाए हद की प्राप्तियों का त्याग भी करना पड़े तो उन्हें छोड़ दो. எனவே என்ன நடந்தாலும் சரி, எல்லைக்குட்பட்ட பிராப்திகளை தியாகம் செய்துவிட வேண்டும். என்றாலும் அதை விட்டு விடுங்கள். लेकिन अविनाशी खुशी को कभी नहीं छोड़ो. ஆனா அழிவற்ற குஷியை ஒருபோது விட்டுடாதீங்க. होली और हैप्पी भव के वरदान को स्मृति में रख. புனிதமானவர் மற்றும் மகிழ்ச்சியானவர் பவ என்ற வரதானத்தை நினைவில் வைத்து தீவிர புருஷார்த்தத்தின் மூலம் அழிவற்ற பிராப்திகளை உருவாக்குங்கள். ஸ்லோகன், குண் மூரத் பன்கர் गुणों का दान देते चलो. यही सबसे बड़ी सेवा है. குணமூர்த்தியாகி குணங்களை தானம் செய்து கொண்டே இருங்கள். இதுவே அனைத்திலும் உயர்ந்த சேவை. அவ்யக்த சமிக்கை. மாஸ்டர் நாலேஜ்ஃபுல், அதாவது ஞானம் நிறைந்தவர். மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஸ்டேஜில் நிலைத்திருந்து விதவிதமான கியூ வரிசையிலிருந்து விடுபட்டு பாபாவோடு சேர்ந்து சதா சந்திப்பை கொண்டாடுவதற்கான ஈடுபாட்டில் தன்னுடைய நேரத்தை ஈடுபடுத்துங்கள் மற்றும் லவ்லீன் ஸ்திதியில் இருங்கள். அப்போது அனைத்து விஷயங்களும் சகஜமாக சமாப்தியாகிவிடும். பிறகு உங்கள் முன்பு உங்களுடைய பிரஜைகள் மற்றும் பக்தர்களின் கியூ வரிசை நிற்கும். தாதி பிரகாஷ் மணிஜி, ஈஸ்வரிய சேவைக்கான வாய்ப்புகளை எடுப்பது மற்றும் வாய்ப்புகளை கொடுப்பதில்
ஆன்மீக சான்சலர். தாதிஜி ஒவ்வொரு சேவையிலும் சதா முதன்மையாக இருந்தார்கள் மற்றும் சதா பாபாவுடைய மகா வாக்கியத்தின் நினைவை ஏற்படுத்தினார்கள். அதாவது சேவைக்கான எந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை அன்பாக எடுத்துக்கொள்ளும்போது ஆன்மீக சான்சலர் ஆகிவிடுவீர்கள். சேவையில் சிலர் முன்னேறிச் செல்லும்போது தாதிஜி அதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் நிகழ்கால நேரத்தில் பிராமணர்கள் மீது மாயா 2 வகையில யுத்தம் செய்து வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ள விடாமல் தடுக்கின்றது. சான்சலர் வாய்ப்புகளை எடுத்துக்கொள்பவராக விடமாட்டது. ஒரு யுத்தம் ஏற்படுவது எப்படி என்றால் தேகதாரிகளிடம் சிக்கிக்கொள்வது. மற்றும் 2வது யுத்தம் பொறாமை என்ற ரூபத்தில் வருகின்றது. இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது, எனக்கு கிடைக்கவில்லை. இப்படி நான் நான் என்று சொல்வது பொறாமையின் வார்த்தைகள். பொறாமை உயர்ந்த ஸ்திதியிலிருந்து கீழே விழ வைத்து விடுகிறது. குணம், இன்றைக்கான குணம், நான் அசுர சம்ஹாரிணி துர்கா. சக்தி, நான் ஆத்மா சர்வ சக்திவானின் சக்திகளால் சம்பன்னமாக இருக்கிறேன். இந்த உலகத்திலிருந்து அசுர விருத்திகளை விநாசம் செய்து அவர்களுடைய துர்குணங்களை நாசம் செய்து ஈஸ்வரிய சக்தியால் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நிறைத்து கொண்டே இருக்கின்றேன். அனைவருடைய துர்குணங்கள் மற்றும் அசுர உணர்வுகள் சமாப்தியாகிக் கொண்டே இருக்கிறது. அனைவரும் திவ்ய குணம், திவ்ய சக்திகளால் சம்பன்னமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். அச்சா. ஓம் சாந்தி.